அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 415 416. நீரிடை அடிநடு நிலையுற வகுத்தனல் ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி. நீரின் துளியை காண்கின்றோம். அத்துளி நீருக்கு அடி நடு உண்டென அறிவோம். அப்போது அந்த அடி நடுவுக்கு முடியாக இருப்பது அத்துளியின் புறநிலையே எனவும் அறியலாகும். நீர்த்துளியை சூடுபடுத்தினால் அதன் மேற்பகுதியிலிருந்து ஆவி எழுந்து வெளியில் பரவும். அப்போது அந்நீருள் இருக்கும் பொருள்களும் ஆற்றல்களும் வெளியாகின்றன. அடிநிலையில் ஒரு சில உப்பு வகைகள் இருந்து ஆவி சென்றபின் எஞ்சி நிற்கும். கடல் நீரிலிருந்து உப்பு எடுப்பதை யாவரும் அறிந்ததே. இதுபோல் வேறு வேறான நீர்நிலைகளிலிருந்தும் சாறுகளிலிருந்தும் மூலிகைகளிலிருந்தும் உப்பு எடுத்தல் அறியப்படும். நீரின் நடுநிலையில் உள்ள அனல் வெளிப்படுவதும் மின்னல் மூலமும் நீர்வீழ்ச்சியாகவும் வேகத்தாலும் அறியப்படும். ஆதியில் நீர்நிலை ஞாயிற்றினிடமிருந்து தீயாகவும் மின்னியற் சக்திகளாகவும் திரவசக்தி வாயுக்களாகவும் வந்து தீக்கோளமாய் அமைந்த பூமியில் செறிந்திருந்த சத்துக்கள் காலத்தே நீரின் அகப்புறம் ஆகிய தோற்றறிய சக்திகளாய் விளங்கி பின்னர் நீராக ஆகி நிரம்பிய போது அகச்சக்திகள் அனலின் கூறுகளை உட்கொண்டு நிலைத்து விட்டன. அப்போது முதல் நீர்நிலையும் இப்பூமியின் மீது நிரம்பி விளங்கலாயிற்றாம். இந்நீரின்கண் இருக்கும் நெருப்பு சக்தி நிலச்சுழற்சியாலும் ஈர்ப்பாலும் வட கடலடியிலும் பிற இடங்களிலும் கீழ் நீர் ஓட்டங்களாக காணப்படும். வடக்கு நோக்கி எழுகின்ற இத்தீயை வடவை அல்லது வடவாமுகாக்கினி என்று கூறுவர். இதுபோல் மனிதனில் பிண்டபாகத்தில் ஜடராக்கினியும் உண்டாகி விளங்குகின்றதாம். இப்படி நீரின் அகச்சக்தியால் நீரின் தீ ஆற்றலால் மனிதன் உணவை பக்குவப்படுத்திட உடல் வளர்ச்சிக்கு ஏற்றதாய் உதவுகின்றது. இந்த நீரிடை அனல் மனித வாழ்வுக்கு இந்நீரின் சக்தி எவ்வளவு முக்கியம் என்பதை அகநின்று காணும்போது மிக அதிகமாக அறியலாம். அருட்பெரும் ஜோதியின் செயல் எப்படியெல்லாம் வெளியாகி உதவுகின்றன யாவும் பெருவியப்பாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.